வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்னைக்கு மகாலய அமாவாசை. 14 நாட்கள் தொடர்ந்து காகங்களுக்கு சாப்பாடு வச்சு நல்லபடியா இந்த மகாலய அமாவாசையில மூதாதையர்களை நினைச்சு வழிபாடு பண்ணியாச்சு. வழக்கமா எப்பவுமே காக்கா தான் ஃபர்ஸ்ட் சாப்பாடு எடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னு பார்த்தா அணில் தான் முதல்ல வந்திருக்காப்ல. அணில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அப்படி காக்காலாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இந்த காட்சி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. பிரபஞ்சத்துக்கு நன்றி. நேத்து காலையில 9 மணிக்கு வேலை ஆரம்பிச்சது. நைட்டு 10 மணி வரைக்குமே வேலை இருந்தது. ஓரளவுக்கு பொம்மைகள் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சாச்சு. இந்த பொம்மைகள் எல்லாம் அடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க என்னென்னலாம் வேலை செஞ்சோம் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் முதல் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பொருட்களை எல்லாம் இறக்குனது, நெக்ஸ்ட் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சது, இதெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பாதி பொருட்களை தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம். இன்னும் மீதி பொருட்கள் எல்லாம் பெரிய பெரிய சாமி சிலைகள் எல்லாம் உள்ள இருந்தது. அது எல்லாத்தையுமே இறக்கி அதுக்கப்புறமா அடுக்கி வச்சதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு அடிக்கு கம்மியா இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. அந்த மாதிரி எடுத்த அட்டைப்பெட்டிகளை தான் வந்து இப்படி பத்திரமா எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம மேல கொஞ்சம் லேப்ல எல்லாம் வந்து இந்த கொலு பொம்மைகள் அட்டை பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தோம். அதை தான் வந்து இப்போ ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஓபன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதுல வரக்கூடிய அந்த டஸ்ட் தான் வந்து இந்த பொம்மைகள் எல்லாத்தையுமே பாதுகாப்பா வச்சிருக்கு. சோ நமக்கு இந்த அட்டை பாக்ஸும் அந்த டஸ்ட்டும் வேணும். அதனால வந்து இதெல்லாம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஃபுல்லா ஃபில் பண்ணி இப்போ ஒவ்வொரு கொலுப்படிக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். அப்படின்றப்ப நமக்கு நவராத்திரி நிறைவு பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் பொம்மைகளை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இந்த அட்டை பாக்ஸும் வந்து வேற இடத்துல போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் இடமெல்லாம் இடைஞ்சலா இருக்கும். இப்படி வந்து நம்ம ஒவ்வொரு படிக்கு அடியிலையும் நம்ம போடுறோன்றப்ப நமக்கு இடம் வந்து நல்லாவே சேவ் ஆகும். சோ நாங்க வந்து இந்த மாதிரி தான் செய்வோம். இப்ப இந்த பாக்ஸ் வந்து பொம்மையெல்லாம் எடுத்தாச்சு. இதை கொண்டு போய் நம்ம நவராத்திரி கொலுப்படிக்கு அடியில வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் வச்சிருக்கக்கூடிய கொலுப்படிக்கு அடியில பாத்தீங்கன்னா இப்ப 3 பாக்ஸ் நம்ம காலி பண்ணி உள்ள எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது வந்து 4வது பாக்ஸ் வந்து நம்ம இப்படி வைக்கிறோம். சோ இந்த பொம்மைகள் எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணிட்டு இப்படி பெட்டிகளை எல்லாம் இறக்கி வச்சதுக்கு அப்புறமா ஒயிட் கிளாத் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொலு பொம்மைகள் எல்லாம் அடுக்கி வைக்கிறோம். அப்படின்றப்ப எதுவுமே உள்ள இருக்கிற பொருள் எதுவுமே நமக்கு அப்படி தெரியாது. இடமும் வந்து நமக்கு நல்லா சேவ் ஆகும். ஓகே, இன்னும் வந்து ஒரு 3 பாக்ஸ் இருக்கு. இந்த 2 ஸ்டீல் படிக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு உள்ளது. அதனால இதை வந்து கடைசியில வச்சாச்சு. இதுக்கு பக்கத்துல இன்னும் பெருசா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் படிக்கட்டுகளை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய அந்த பழமையான பீரோ வடிவத்துல இருக்கக்கூடிய கொலு படிக்கட்டை செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்ப அந்த பீரோ மாதிரி இருக்கக்கூடிய கொலு படிக்கட்டை வச்சாச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் பார்ட் இந்த மாதிரி இருக்கும். தேர்ட் பார்ட் 3 படிக்கட்டுகள் இணைஞ்சிருக்கும். மொத்தமா சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இப்ப நமக்கு 8 படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு கொலு படிக்கட்டு கிடைச்சிருச்சு. எப்பவுமே ஒற்றைப்படையில இருக்கணும் இல்லைங்களா? அதனால இதனுடைய 9வது படிக்கட்டு எப்படி இருக்குன்னா தனியா ஒரு பலகை மாதிரி இருக்கும். அதை கடைசியா தான் பிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து 4 கொலு படிக்கட்டுகள் நமக்கு வந்து ரெடியா இருக்கு. இது மேல வெள்ளை துணிகள் போடக்கூடிய அந்த வேலையும் வந்து நிறைவு பண்ணியாச்சு. இந்த தடவை செட் பொம்மைகள் எல்லாமே வந்து டேபிள்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது எல்லாமே புரட்டாசி மாசம் திருப்பதியில நடக்கக்கூடிய பிரம்மோற்சவ செட்டு. பக்கத்துல அடுத்த இன்னொரு டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. 2 டேபிளுக்கு பக்கத்துல கொலு படிக்கட்டு இன்னொன்னு வைக்கலாம், 5வதாக இருக்கக்கூடிய கொலு படிக்கட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பிராஸ் ஐட்டம் எல்லாமே வந்து விளக்கிட்டு இருந்தாங்க. குத்து விளக்கு செட்டு, காமாட்சி விளக்கு, என்னென்ன விளக்கு இருக்குதோ எல்லாமே வந்து விளக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து செட் பொம்மைகள் எல்லாத்தையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எதுக்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும், அதாவது அந்த கோல்டு டஸ்ட் வச்சு எதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணுமோ அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தாரு. ஓரளவுக்கு செட் பொம்மைகள் எல்லாத்தையும் அந்த டேபிள்ல அடுக்கி வச்சதுக்கு அப்புறமா தான் உள்ள இருக்கக்கூடிய சாமி ரூம்ல 2 அடி 2.5 அடியில எல்லாம் மெகா சைஸ்ல பொம்மைகள் இருக்கும். அந்த பொம்மைகள் எல்லாத்தையுமே அடுக்கணும். ஏன்னா முதல்ல இருந்த பொம்மைகள் எல்லாத்தையும் நம்ம அடுக்காம இருந்தோம்னா இடம் பத்துறதும் கொஞ்சம் சவாலா தான் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பொம்மைகளை எல்லாம் பத்திரப்படுத்தி நம்ம வைக்கிறது ரொம்பவே பெரிய கஷ்டமாயிடும். அதனாலதான் வந்து முதல்ல அந்த செட் பொம்மைகள் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சதுக்கு அப்புறமா உள் ரூம்ல இருக்கக்கூடிய பெரிய சைஸ் கொலு பொம்மைகள் எல்லாத்தையுமே இறக்க ஆரம்பிச்சோம். பெரிய பொம்மைகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மேலே தான் பரண்டில் அடுக்கி வச்சிருப்போம். இந்த நவராத்திரி சமயங்களில் மட்டும்தான் அதை எடுக்குவோம். அதனால அது எல்லாத்தையுமே ஒரு கவர் போட்டு வச்சிருக்கிறதுனால கவரை ரிமூவ் பண்ணிட்டு ஒன்னொன்னா அப்படியே மேலேருந்து ஒருத்தர் எடுத்து கொடுக்க அதுக்கப்புறம் ஒருத்தர் வாங்க அப்படிதான் வந்து கொண்டுட்டு போய் வச்சிட்டு இருந்தோம். இந்த பொம்மைகள் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா ஐயப்பன் ரூம் ஃபுல்லுமே பசங்க கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க இந்த பொம்மைகள் எல்லாத்தையுமே படியில அடுக்கக்கூடிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்.
இப்போ கொலு பொம்மைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கீழே இறக்கியாச்சு. இறக்கி வைக்கப்பட்ட பொம்மைகள் அனைத்தையும் ரகம் வாரியா பிரிச்சு எடுத்தோம், அதாவது சைஸ் வாரியா பிரிச்சு வைக்க சொன்னோம். ஏன்னா பெரிய சைஸ்ல இருக்கிறதெல்லாம் நம்ம மேல வச்சோம்னா தான் கொஞ்சம் நல்லா நமக்கு தெரியும், வர்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாது பெருமாள் விக்கிரகங்கள் இதெல்லாம் தாயாரோட இருக்கு, தனியா இருக்கு, இந்த மாதிரி தனித்தனியா நம்ம பிரிச்சு வச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி கொலு படிக்கட்டுகள்ல அடுக்க முடியும். அப்படி அடுக்கிறப்ப பின்னாடி இருக்கக்கூடிய பொம்மைகள் முன்னாடி இருக்கக்கூடிய பொம்மைகளால மறைக்கப்படாம இருக்குதா இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம அடுக்கி வைக்கணும். இப்போ முதல் படிக்கட்டுகள்ல 3 விக்கிரகங்கள் வச்சோம்னா அடுத்த படிக்கட்டுகள்ல 2, அதுக்கு அடுத்த படிக்கட்டுகள்ல 3, அப்படி வைக்கிறப்ப தான் எல்லா சாமிகளும் தனித்துவமா தத்ரூபமா நம்ம பார்க்க முடியும். கொலு பொம்மைகள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சதுக்கு அப்புறமா இந்த கரும்பு, வில், அம்பு இதெல்லாம் எந்தெந்த பொம்மைகளுக்கு வைக்கணும் அப்படின்றத ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து அதுக்கு அடுத்த வேலையை நம்ம செய்யணும். இப்போ வந்து நம்ம ஸ்ருங்கி அம்மன் நம்ம வீடியோல பார்த்தா இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து அந்த லைட் இதெல்லாம் வந்து கரெக்டாக பத்திரப்படுத்தி வச்சு நம்ம அந்த படிக்கட்டுல அடுக்குனதுக்கு அப்புறமா எடுத்து வைக்கணும். அதுக்கடுத்து ஒரு சூப்பரான வேலை பார்த்தீங்கன்னா, இன்னொரு 6ஆவதா வைக்கக்கூடிய கொலு படிக்கட்டுல நம்ம வந்து பிராஸ் ஐட்டம் ஃபுல்லுமே வைக்கிறோம். ஸோ அதுக்காக கழுவுன அந்த குத்து விளக்குகள் எல்லாத்தையுமே வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அடுக்கி வச்சாச்சு. இது வந்து ராமர் சீதை பட்டாபிஷேகம் செட்டு. இந்த செட்ல வந்து வில், அம்பு இதெல்லாம் பொருத்திட்டு இருந்தாங்க. ஒரு வழியா 90% பொம்மைகள் அடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே சிறப்பா வச்சாச்சு. அந்த பக்கம் நம்ம 2 டேபிள் போட்டிருந்தோம், இந்த பக்கம் இந்த கொலு படிக்கட்டுகளுக்கு ஆப்போசிட்ல ஒரு டேபிள் போட்டு செட் பொம்மைகள் எல்லாத்தையுமே அடுக்கியாச்சு. முதல் 2 கொலு படிக்கட்டுகள்ல அம்மன் விக்கிரகங்களை தான் வந்து அதிகமா நம்ம வச்சிருக்கோம். பக்கத்து படிக்கட்டுல பெருமாள் தாயாரோடு இருக்கிற மாதிரி, முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற மாதிரியான ஒரு செட்டுகள் எல்லாத்தையுமே அடுக்கியாச்சு. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம பழமை வாய்ந்த கொலு படிக்கட்டுகள்ல சின்ன சின்ன தெய்வ விக்கிரகங்கள், அதாவது மேல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ்ல வச்சுட்டு கீழே வர வர பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய கொலு பொம்மைகள் எல்லாத்தையுமே அடுக்கியாச்சு. குறிப்பா அஷ்டலட்சுமிகள், தச அவதாரம், முப்பெரும் தேவியர்கள் இந்த மாதிரியான செட்டுகள் எல்லாத்தையுமே நம்ம அடுக்கி வச்சாச்சு. எப்பவுமே எந்த பொம்மைகளை வச்சு முதல்ல இந்த கொலுவை நான் ஆரம்பிச்சனோ அந்த பொம்மைகளை தான் நான் முதல்ல வந்து வைப்பேன். இந்த பழமையான படிக்கட்டுகள்ல இன்றளவும் அதுதான் வச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இருக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்கள் எல்லாத்தையுமே இந்த படிக்கட்டுகள்ல நம்ம அடுக்கி வச்சிருக்கோம். இது 5ஆவதாக இருக்கக்கூடிய கொலு படிக்கட்டுகள். கோவில் கர்ப்ப கிரகத்துல தாயார் என்ன மாதிரியான அலங்காரத்தோட இருப்பாங்களோ அதே மாதிரியான அலங்காரத்தோட இந்த படிக்கட்டுகள்ல அம்பாள் வீற்றிருப்பாங்க. மகாலய அமாவாசை அன்னைக்கு கணபதி ஹோமம் செஞ்சு இந்த நவராத்திரியை இனிதே துவக்க உள்ளோம். கண்டிப்பா எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதிக்கணும். அதே மாதிரி அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை கொண்டு செல்லணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். கூடி இழுத்தாதான் தேர் வரும். அதே மாதிரி நவராத்திரியை பொறுத்த மட்டும் குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு தந்தா மட்டும்தான் நவராத்திரியை சிறப்பா அனுஷ்டிக்க முடியும். அந்த வகையில நட்பு ரீதியாகவும் சரி, குடும்பம் ரீதியாகவும் சரி, அனைவருடைய ஒத்துழைப்பும் எனக்கு நல்லபடியா கிடைச்சிட்டு வர்றதுனாலதான் 11ஆவது வருடம் இந்த கொலுவை வந்து சிறப்பா என்னால செய்ய முடியுது. கொலு பொம்மைகள் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கணும். ஒரு வழியா கொலு வேலைகள் எல்லாமே நிறைவடைஞ்சிருச்சு. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. இவ்வளவு நேரமா இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.